ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? முகமுடி வேதாளருடைய இன்னொரு சூப்பரான ஒரு கதையை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சின்ன கதையாக இருந்தாலும் நம்ம வேதாளர் என்ன பண்ணுறாரு, எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாமே நம்ம சூப்பராகவே காமிச்சிருக்க போகிறாங்க. ஸோ வாங்க இந்த கதைக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு இடத்துல டயானாவும் வேதாளரும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நகரங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த மலை தொடர்கள்லாம் இருக்குல்ல, அங்க பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அரசாட்சி நடந்துட்டு இருக்குது. ராஜாக்கள் செல்வாக்கோட இன்னும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னமோ தெரியல, அப்படியே தான் அவங்களுடைய அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த காலத்துல இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு டயானா ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறா. நம்ம வேதாளர் அதை சொல்லிட்டு இருக்காரு. அவங்களாம் எப்பயாவது தான் இந்த மாதிரி நகரத்துக்குள்ள தேவைன்னா வந்துட்டு போறவங்க, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை பத்தி அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நமக்கு மலை தொடர்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தையும் காட்டுறாங்க. ஒரு இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு சார்ல் அப்படிங்கிற ஒரு இளவரசரையுமே அங்க காட்டுறாங்க. அவரு கொஞ்சம் கஞ்சத்தனமானவர். அவர் எது வாங்கினாலுமே ரொம்ப மலிவான விலையில ரொம்ப கஞ்சமா தான் வாங்குவாரு. அவருக்கு ஒரு மனைவி இருக்கா, அவளுமே பாத்தீங்கன்னா இவரு விலை கொடுத்து தான் வாங்கியிருக்காரு. அதுவும் மலிவான விலையில. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பற்கள் கிடையாது, பல் செட்டு தான் வாங்கி மாட்டணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணையுமே பாத்தீங்கன்னா வாங்கி திருமணமும் இவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இளவரசர் அவர் மனைவி சில நபர்கள் எல்லாமே ஜாலியாக பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறாங்க. அப்படி போகும் பொழுது உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் வாங்குறாங்க. அதுவும் ரொம்பவே மலிவான விலையில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆபரணங்கள் மாதிரி, நகைகள் மாதிரி அப்படியே வாங்குறாரு, மோதிரம் மாதிரி. பட் அது ரொம்ப சீப்பான விலையில் தான் எடுக்கிறாரு. அதில் குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னு கடைக்காரர் சொன்னாலுமே எனக்கு இதுவே போதும், விலை கம்மியாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கிறாரு. அப்புறம் அவங்க மனைவி கேட்கலாம், எனக்கு பற்களையில பல் செட்டு வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அதையுமே குறைஞ்ச விலையில் தான் வாங்கி தர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பைலட்டை பார்த்தீங்கன்னா வாங்குறாரு, விமானத்தை ஓட்டிட்டு போறதுக்காக. சரி, அந்த பைலட்டையாவது இவர் ஒழுங்கா வாங்குறாரான்னு பார்த்தா அப்படி கிடையாது. அவருமே விலை கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா வாங்குறாரு. அந்த நபருக்கு சரியா ஓட்ட தெரியாது போல இருக்காம ஃப்ளைட் ஓட்டிட்டு போறான். பட் என்ன சொல்றது, ஒழுங்கா ஓட்டாம கிட்டத்தட்ட அவங்களை கொல்லவே பார்த்துருப்பான். அவனுமே பைலட்டுமே கொஞ்சம் நக்கலா சொல்றான், விலை குறைவா என்னை வாங்கினா அப்புறம் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தானே திறமையும் என்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, நீ எனக்கு தேவையே இல்லப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசர் பார்த்தீங்கன்னா அந்த பைலட்டுடைய பேர் பார்த்தீங்கன்னா பெருசு அவனை வேண்டான்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கல. அவன் எங்கே போனாலுமே அவனை விரட்டி விடுறாங்க. பத்தா குறைக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வேறு கொள்ளடிச்சிட்டு போகும்போல இருக்கு. அந்த இடத்துல போலீஸுக்கு மாட்டிக்கிறான். அப்புறம் கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. அப்போ அவனுக்கு நிறையவே யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ரேடியோவில் ஒரு செய்தி வாசிச்சுட்டு இருக்கான், அதை கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ இன்னொரு விமானம் பார்த்தீங்கன்னா கடத்தப்பட்டிருக்கும் போல இருக்குது. இந்த மாதிரி விமானங்கள் கடத்தப்படுறது அப்படிங்கிறது தொடர்ந்து சமய நாட்களில் அதிகமாகிட்டே போகுது. எதுக்காக கடத்துறாங்க, என்ன ஏதுன்னு புரியல. இந்த விஷயத்த ரேடியோல இருந்து நம்ம டயானாவும் வேதாளருமே கேட்டுட்டு தான் இருக்காரு. வேதாளர் இன்னும் இந்த விஷயத்துல தலையிடல அப்படின்னாலுமே சரியான சமயத்துக்காக அவர் அங்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்த கேட்டா அந்த பெருசுக்கு ஏதோ ஒரு யோசனை தோணுது. தன்னுடைய கூட்டாளி ஜெயில நண்பா ஒருத்தர் இருக்கான், அவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லும் பொழுது ஒரு பிளான் மாதிரி போட்டிருக்கான். ஸோ இந்த பிளான் சொல்றேன், இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்கறான். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், பட் நமக்கு கூடுதலாக 2 பேர் தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த பெருசுடைய ஃப்ரெண்டு சொல்லும் பொழுது இவங்க எல்லாருமே கூட்டா சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி அந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்கள எங்க தெரியுமே பிடிக்க முடியல கடைசியில் போலீஸாருனால. அதுக்கப்புறம் அப்படியே தப்பிச்சு போனவங்க நகரத்துக்குள்ள வந்துடுறாங்க. ஒரு துணி கடைக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு தேவையான உடைகள் வேணுமில்ல, அதுக்காக உள்ள போய் அந்த உடைகளை எடுத்துக்கிறாங்க. அது அந்த பில்லுக்கு பணம் கூட தராம அந்த கடைக்காரனை அடிச்சு வீழ்த்திட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி துப்பாக்கிகள் வேணுங்கிறத வாங்கிக்கிறாங்க. ஆனால் பர்மிட் இல்லாமலே அதையுமே பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. சரி, அப்படி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க, என்னதான் பிளான் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களும் ஒரு விமானத்தை கடத்த போறதா பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ஒரு விமானத்தில் ஏறி பயணமும் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான சமயத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிடுவாங்க. ஃப்ளைட்டில் கொடுக்குற சாப்பாடுலாம் நல்லா இருக்கும் போல இருக்கு. சாப்பிட்டு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு நம்மளுடைய கைவரிசை காட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சாப்பிட்றாங்க. காஃபி மாதிரியே டீ என்னமோ கொடுக்க வரும் பொழுது அந்த சமயத்தில் அவங்க வேலையை காட்டுறாங்க. துப்பாக்கியை நீட்டி எல்லாருமே நான் சொல்கிறபடி கேளுங்க, விமானத்தை திருப்புங்க, கொண்டு போய் தரையிறக்குங்க வந்த இடத்துல அப்படின்னு. அவங்க திரும்ப வந்த இடத்துல கொண்டு போய் ஃப்ளைட் தரையிறக்குறாங்க. ஆனால் ரொம்ப தள்ளி தரையிறக்காங்க. தரையிறக்கிட்டு பயணிகள் யாரும் எதுவும் பண்ணல, அவங்க எல்லாத்தையுமே கீழே இறக்கிட்டு அவங்க ஃப்ளைட்டை மட்டும் ஆட்டி போட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படி எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஃப்ளைட்டு அந்த சார்லஸ் இளவரசர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு அவருடைய நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அத்துமீறி நுழைகிறாங்க. யாரை கேட்டு இந்த மாதிரி விமானத்தை கட்டணம் இல்லாமல் இவங்க பாட்டுக்கு எல்லை அனுமதியெல்லாம் பறக்க விட்டுருக்காங்க அப்படின்னு அவருமே கோவப்படுறாரு. இங்கே இந்த பயணிகள் அந்த ஏர்போர்ட்டில் அப்படியே இருப்பாங்க. போலீஸ் எல்லாம் விசாரிப்பாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அவங்கள வேறமெல்லாம் சொல்லுவாங்க. அந்த செய்தி பரபரப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போய் சேருது. அங்கே அந்த ஃப்ளைட்டை கடத்தின அந்த 4 பேருமே
ஃப்ளைட்டை அந்த சார்லஸுடைய எல்லைக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு அந்த ஃப்ளைட்டில் எழுத்துக்கள் சின்னங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அழிக்கிறாங்க. ஏன்னா திருடப்பட்ட விமானம் அப்படின்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த 4 பேருமே நேராக சார்ல் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே போய் எங்ககிட்ட ஒரு விமானம் இருக்குது, அதை வந்து மலிவான விலைக்கு நான் உங்களுக்கு கேட்க போகிறேன். கிட்டத்தட்ட 100 மில்லியன் பெருமானம் உள்ள ஒரு விமானம், ஆனால் நான் 1 மில்லியன்லேயே வாங்கிக்கிறேன், என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் விலை கம்மியாக இருந்தால் பிடிக்குமே அப்படின்னு சொல்லும்போது அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்லஸுக்கு விலை கம்மின்னு ஆர்வமாக இருக்குது. சரி நான் வாங்கிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே மனைவியே போகிறா. ஸோ அங்கே ரேடியோவில் ஒரு செய்தி வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு விமானம் வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்று அவருக்கு விஷயம் புரியுது. ஸோ இவங்க விமானத்தை கடத்திட்டு வந்து என்கிட்டே விற்க பார்க்குறாங்களா, சரி அப்படின்னு அதை வச்சு ஒரு பிளான் பண்ணி அவருக்கு வெளியில் வந்து அந்த பெர்ஸுக்கிட்ட சில விஷயம் பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி விமானம் சார்லஸுடைய நாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக தலைவர்கள் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி விமானம் வந்து கடத்தப்பட்டு இந்த மாதிரி சார்லஸுடைய அந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் ஒரு நிபுணர் குழுவாட்ட ஒரு குழுவை வந்து அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம வேதாளருமே அந்த பக்கமாக அப்படியே போவார். போகிற போக்கில் ஒரு விவரத்தையுமே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்குவார். அதுக்கப்புறம் இங்கே சார்லஸ் அந்த விமானத்தை பார்க்க வந்துடுறாரு. இவங்களும் அந்த விமானத்தை காட்டுறாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, விமானம் சூப்பராக இருக்கா, சரி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பெருசு இன்னுமே சொல்கிறான், இது மாதிரி நாங்கள் மேலும் 20 விமானங்களை தரோம், நீங்கள் 100 மில்லியன் பெருமானம் உள்ள விமானங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு $3 மில்லியன் மட்டும் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, ஓகே பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் பிஸ்னஸ் மேன் கிடையாது அவன்கிட்ட பேரம் பேசுறதுக்கு, நீங்கள் இந்த மாதிரி விமானங்களை கடத்திட்டு வரதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த விமானங்கள் கொண்டு வந்தீங்க நிறுத்தப்படுது அப்படின்னா இது இந்த எல்லை விட்டு வெளியே போகாது அப்படின்னு சொல்லும்பொழுது கடத்தப்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணும் பொழுது என்ன நாங்கள் கடத்திட்டு வந்தோமா, கிடையவே கிடையாது, நாங்கள் வந்து வேறு இடத்துல எடுத்துகிட்டு வந்தோம், உங்களுக்கு விற்கணும்னு தான் நினச்சோம், கடத்திட்டெல்லாம் வரல அப்படின்னு சொல்லும்பொழுது பொய் சொல்லாதீங்க, இப்போ தான் நியூஸ்லாம் கேட்டுட்டு வர அப்படின்னு அவங்களுக்கு உண்மை நிலவரம் புரிஞ்சிருச்சு. அப்போ 2 பேருமே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த விமானங்கள் இங்கே இருக்கட்டும், நீங்கள் மேலும் போய் கடத்திட்டு வாங்க, இந்த இடத்துல இருந்தால் யாருமே என்னோட எல்லைக்குள்ளே கை வைக்க முடியாது, யாரும் வர முடியாது, அதனால் அரசாங்கத்திட்ட நாம் வந்து கோரிக்கை வைப்போம், இந்த மாதிரி உங்களுடைய விமானங்கள் இருக்குது நாங்கள் திருப்பி தரோம், ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தந்தாகணும். ஸோ இது நல்ல பேரமாக இருக்குது, நிறைய பணத்தை கவர்மெண்ட்கிட்ட இருந்தே வாங்கி நம்ம அதை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டீலிங் மாதிரியும் போட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே விமானங்களை திருப்பி கொண்டு வாங்க, அதெல்லாம் இங்கே பத்திரமா இருக்கும், நம்ம போதுமான அளவுக்கு விமானம் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட கோரிக்கை வைப்போம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன இந்த மாதிரி பிளான் போட்டாலும் வேதாளரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் நினச்சா அவங்க இடத்துக்குள்ளே போய் ஏதாவது அவரால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த கும்பல் ரொம்ப சுலபமாகவே அடுத்த விமானங்களை ஹைஜாக் பண்ணி ஒரு மாதிரி திருடிட்டும் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விமானத்தை திருடும் பொழுது ஏற்பட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் இவங்களுக்கு இருக்கிறதுனால அடுத்தடுத்து ரொம்ப சுலபமாகவே செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 விமானங்களை திடீர்றாங்க. அதெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிறது அரசாங்கங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. இங்கே அவங்களுக்கு போதுமான அளவு விமானமும் சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசர் அந்த பெருசுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வேதாளர் டயானாவுடைய அப்பாவையும் காட்டுறாங்க. ஸோ வேதாளர் வந்து டயானாவுடைய அப்பா கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் இந்த மாதிரி டேவ் பார்னட், அதாவது அந்த போலீஸ் அதிகாரியை சந்திக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவர்கிட்ட பேசி நான் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதே மாதிரி அவருமே ஏற்பாடு பண்ணி தராரு. நம்ம வேதாளர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்ட்டு ஒரு மாதிரி அந்த மேப்பில் வந்து விளக்கி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கடத்தப்பட்ட விமானங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சரௌண்டிங்குள்ளே தான் ரேடாரில் இருந்து தான் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில், அதாவது அந்த சார்லஸ் இளவரசர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கண்டிப்பாக விமானங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது போலீஸ் வந்து நம்மளை நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, ஒரு அனுமானத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ வரைக்கும் அங்கேருந்து போகிற மாதிரி போடுறாரு வேதாளர். உடனே அவருக்கு ஒரு ஃபோன் கால் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வருது. அதாவது ஒரு லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதில் அந்த இளவரசன் சார்ல்ஸ் தான் எழுதியிருக்காரு. அதில் இந்த மாதிரி கடத்தப்பட்ட விமானங்கள் எல்லாமே என்னுடைய இடத்துல தான் இருக்குது, இது வந்து வெளியே தெரியவானா ரகசியமாகவே இருக்கட்டும், இதை பற்றி பேச யாராவது பிரதிநிதி யாரையாவது அனுப்பி வைங்க, நம்ம வந்து பேசி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்காரு. உடனே அந்த போனாரே அந்த ஆளை கூப்பிடு அப்படின்னு அந்த போலீஸ் கூப்பிட நம்ம வேதாளர் அங்கே வெளியே நின்றுருக்காரு, போகலாம் இல்லை, நீங்கள் எப்படி எனக்கு கூப்பிடுங்க தெரியும், அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு திரும்ப வேதாளர் கூப்பிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் உலகில் இருக்கக்கூடிய பல பாகங்களுடைய அந்த விமான கம்பெனி ஓனர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அந்த கடிதங்கள் எல்லாமே போய் சேருது, எல்லாத்துக்குமே அந்த விஷயம் வந்து தெரியுது. ஸோ அதே மாதிரி ஆட்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவர் அங்கே பேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது பார்க்கிங் கட்டணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விமானத்துக்கும் $1 மில்லியன் வந்து எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதென்ன கோரிக்கையாக இருக்குது, அநியாயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. வேற நான் ஒன்றும் வேடிக்கைக்காக பேசுகிறேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன், இல்லைன்னா இந்த விமானங்கள் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டு அந்த இளவரசர் வந்து அவங்களை அனுப்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் அங்கே பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் அப்படியே எதிரொலிக்குது. இது சம்மந்தமாக என்ன சகிட்டையும் பேச முடியாது, நாமளும் வந்து எதுவும் பண்ண முடியாது, போர் தொடுக்க முடியாது, அது ஒரு தனி நாடாக அவர் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்தாலும் பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற அங்கே தெளிவாக பேசுகிறாங்க. சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நபரை வந்து பிரதிநிதியை அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாளர், அவர் தான் அந்த வாக்கருங்கிற பேரில் வந்து இருப்பார், அதாவது நகரத்துக்குள்ளே வந்தால் வாக்கர் அப்படிங்கிற மாதிரி தன் வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு அவர் இருப்பார்.
ஸோ இந்த மாதிரி வாக்கர் அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த சார்ல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் அனுப்பிடுறாங்க. அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஸோ யாரோ ஒரு தூதுவனை அனுப்பி வைக்கிறாங்க போல இருக்குது. இது சம்மந்தமாக பேசுறதுக்கு தான் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்த பணத்தையுமே கூட அவன்கிட்ட கொடுத்து விடலாம். ஸோ நம்ம நினச்சது நடக்க போகுது அப்படின்னு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் வர்றது வேதாளர் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விமானங்களும் கடந்த 4 நாட்களில் நடந்துடல. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா அந்த விமானம் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம இந்த இளவரசர் சார்ல்ஸ் வந்து அங்கே பொறுமையாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த யார் அனுப்பி வைக்கிறதா சொன்னாங்களே அவன் பேருனா வாக்கர், அவன் எப்போ வந்து சேருவான் அப்படின்னு பொறுமையிலேருந்து அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வேதாளர் மாறு வேஷத்தில் விமானத்தில் ஃப்ளைட்டில் எல்லாமே அவருடைய டெவிலுங்கிற நாயை கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டு வர வேண்டிய இடத்துக்குமே வந்து சேர்ந்துடுறாரு. யாருக்கு தெரியாமல் அவருடைய காட்டுக்குள்ளே வந்து அவர் இடத்துக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கிறாரு. அவருக்குன்னு பிரத்யேகமாக ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி பெருசாக வச்சுக்கிறாரு. ஒரு குதிரையே உள்ளே போகிற அளவுக்கு ரொம்ப பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் இருக்குது. ஸோ எல்லாமே தேவையான எல்லாமே எடுத்துக்கிட்டு நேராக அந்த இடத்துக்கு போயிடுறாரு. சார்ல்ஸோடைய இடத்துக்கு போயிடுறாரு. உள்ளே இருக்கவங்களோ அந்த நபர் எப்படி வந்து சேருவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்க சமயத்தில் இவர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சிடுறாரு. துப்பாக்கி முனையில் வித்தியாசமாக அந்த காஸ்டியூம்லாம் மாட்டிட்டு பார்க்கறத பார்த்தோன்னே யார் இவன் கோமாளி துப்பாக்கியோட திடீர்னு நீங்கள் வந்து நிற்கிறானே, உனக்கு இங்கே உள்ள வர அனுமதியில் எப்படி வந்தா அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாமே அடிச்சு வீழ்த்திட்டு இவர் உள்ளே நுழைஞ்சிருக்காரு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட அப்படி பேசினால வேலைக்கு ஆகாது அப்படின்னு பெருசு வந்து துப்பாக்கி எடுத்து சுடணும்னு நினைப்பான். அதுக்குள்ளே வேதாளர் அவரும் முந்திக்கிட்டு சுற்றுவார். ஸோ அந்த சமயத்தில் மற்ற காவலாளிகள் எல்லாமே வந்து பண்ண சூழ்ந்துக்குவாங்க. அப்போ அவர் வேதாளர் வந்து ஒரு லெட்டர் மாதிரி வச்சுருக்காரு. அதை வந்து அந்த சார்ல்ஸ் இளவரசிட்ட கொடுக்கும் பொழுது அவர் படித்து பார்க்குறாரு. என்ன கவர்மெண்ட் வந்து பேரம் பேசுறதுக்காக அனுப்பி வச்சத வாக்கர் நீதானா, என்ன வேடிக்கையாக இருக்குது, என்ன காமெடி ஏதாச்சும் பண்ணுறியா, நான் எப்படி இதை நம்புறது, ஆனாலும் உன்னை பார்த்தாலுமே சந்தேகமாக வேறு இருக்குது அப்படின்னு அவர் சிரிக்கிறார் நக்கலா. அப்போ வேதாளருமே சொல்கிறாரு, இந்த விமானங்களை பத்திரமா திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ்லாம் புகார் கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா பிரச்சனை யாரு அப்படிங்கிற சொல்லும்பொழுது என்ன நான் பணம் கேட்டால் அது கிடைக்காதா, நீங்கள் பாட்டுக்கு வேற ஒரு பேரத்தை முன்வைக்கிறீங்க, இதெல்லாம் ஏற்றுக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சார்ல்ஸ் இளவரசர் கோமா பேசுகிறப்ப நீங்கள் மறுத்தா உங்களை நான் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அங்கே வேதாளர் மிரட்டுறாரு. ஆனால் இவன் அதுக்கெல்லாம் வந்து மசீர மாதிரியே தெரில. என்னுடைய மாளிகையிலே வந்துட்டு என்னுடைய ஆட்கள் எல்லா தீமையை மீறி நீ இங்கேருந்து போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த உத்தரவை வந்து பிறப்பிக்கிறாரு. ஆனால் இவர் ரொம்ப வேகமாக முந்திக்கிட்டு அவர் துப்பாக்கியை வந்து முழக்கிறது மூலமாக அந்த குண்டுகள் அவங்க கையில் வச்சிருந்த அந்த ரைபிள் எல்லாமே வந்து பாருங்க தட்டி விட்டுருது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறாரு நம்ம வேதாளர். அப்புறம் நேராக போய் அந்த சார்ல்ஸ் இளவரசியுமே பிடிச்சிடுறாரு. துப்பாக்கி முன்னிலையில் மிரட்டும் பொழுது அந்த காவலாளிகளுக்கு வேற வழி இல்லை. அப்போ அந்த கிறிஸ்து அவனுடைய நண்பர்கள் அங்கே இருப்பாங்க. இங்கே வேதாளர் துப்பாக்கி முனையில் மிரட்டும் பொழுது அவருக்கு வேறு வழி இல்லை. வேதாளர் சொல்கிறது எல்லாமே அவருமே கேட்குறாரு. காவலாளிகள் எல்லாமே அது மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அந்த நண்பர்கள் யார் அந்த பெருசுடைய நண்பர்களுமே வந்து பாருங்க இவர் கட்டி போட சொல்லிடுறாரு. வேறு வழி இல்லாமல் அவங்க எல்லாத்தையுமே கட்டி போட்டுறாங்க. இப்போ அந்த சார்ல்ஸும் சரி அந்த பெருசுடைய ஆட்களும் சரி இப்போ மாட்டிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம வேதாளர் ஈஸியாக பிடிச்சிட்டு பிணைக்கதியாக வந்து பார்த்தா பிடிச்சிட்டு போகிறார். அப்போ அந்த சார்ல்ஸுடைய மனைவி இருப்பா பார்த்தீங்களா, அவளுமே நானும் கூட வரேன், நான் மட்டுங்கிறது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவளையுமே வந்து பார்த்தா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லாத்தையுமே ஜெயிலில் தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேதாளருடைய அந்த ஹெலிகாப்டர் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து பார்த்தா எல்லாத்தையும் ஏற்றிட்டு இவர் அங்கேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி உன்னுடைய ஆட்கள்கிட்ட சொல்லி வச்சுரு, இந்த திருடப்பட்ட விமானங்கள் எல்லாமே எந்த ஒரு சேதாரமே, அதாவது மீட்கப்படுற வரைக்கும் எந்த ஒரு சேதாரமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிடுவாரு. அதே மாதிரி அந்த சார்ல்ஸ் இளவரசனுமே சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தா கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் நியூஸில் எல்லாமே வருது, கடத்தப்பட்ட விமானங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. ஸோ ஒரு சீக்ரெட் ஏஜென்சி மூலமாக தான் யாரோ ஒரு நபரை அனுப்பி இந்த ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் வந்து சாதிச்சிருக்குங்க அப்படிங்கிற மாதிரி மொட்டையாக தான் வந்து செய்தி வந்திருக்கு. யார் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. ஆனால் டயானாவுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது யார் என்ன அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியும். அவங்க அந்த செய்தியை படிச்சுட்டு அப்படியே அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அரசல் புரசரா மக்களுக்கிடையில் யாரோ வேதாளராமா, நடமாடும் மாயாத்மாவாமா, இவர் தான் இந்த விஷயத்த பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த கதை வந்து முடியுது. இன்னொரு சிம்பிளான ஒரு வேதாளருடைய கதை தான். கொஞ்சம் லாஜிக்கலாக அதிகம் பார்க்கக்கூடாது ஒரு கதையில், பட் நீட்டாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வேதாளருடைய கதைகள் எல்லாமே இதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பழைய கதைகள் அப்படிங்கிறனால இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னுமே கதைகள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாரல் டிசியோட அந்த கலரிங்லாம் எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.